வணக்கம். உங்கள பற்றியும், உங்களோட டீம் பத்தியும் சொல்ல முடியுமா? என் பேர் வந்து எனஸ்லி. நான் வந்து 3 இயர் சித்த மெடிசின் படிச்சுட்ருக்கேன். துஷாந்தன் அவரும் 3 இயர் தான். கிரிஜா குமார் 3 இயர், ஃபர்ஸ்ட்னஸ் 3 இயர். அந்த யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துல இந்த ஹேக்கத்தான் சொல்லி ஒரு ஈவென்ட் ஒண்ணு. அந்த ஈவென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா? முதலாவது என்னென்னா, நாங்கள் வந்து இந்த யூபிஎல்லால் முதல்ல இந்த எக்ஸிபிஷனுக்காக தான் எங்கள் ஐடியா வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஒரு இன்வென்ஷனாக வந்து கண்டுபிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டை வந்து செஞ்சோம். நாங்கள் நினைச்சது முதல்ல அந்த எக்ஸிபிஷனோட அடுத்த கட்டம் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு அடுத்த கட்டம் தெரியாமல் இருந்தது. இப்போ இந்த ஒர்க் ஷாப்னால தான் வந்து இதை வந்து நாங்கள் ஒரு மார்க்கெட்டிங்காகவோ இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் அதுக்கான என்ன ப்ரொசீஜர் செய்யணும், என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணணும், லெபர்டரி டெஸ்ட்லேயும் என்னென்ன டெஸ்ட் இருக்குது, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கணும், எங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும், இந்த மாதிரியான உங்களுக்கான அந்த ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்களை வந்து தெரிஞ்சக்கூடியது. நீங்க வந்து என்ன மாதிரியான ஸ்டார்ட் அப் ஐடியாக்களை வந்து இந்த ஈவெண்ட்டுக்காக நீங்கள் பிச் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் வந்து 2 ப்ராடக்ட் செஞ்சோம். ஒரே ஃப்ரூட்ஸ் வந்து 2%. ஒன்று வந்து மஸ்கோட் இன்ஸ்டன்ட் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அதாவது மஸ்கிட்டோ வந்து விரட்டக்கூடிய ஃபுல்லாக வந்து ஹெர்பல்ஸை மட்டும் யூஸ் பண்ணியிருக்காரு. கெமிக்கல் யூஸ் பண்ணோம்னா வந்து அது வந்து நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு வந்து பாதிப்பேட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன பிள்ளைகள் இருக்கிறது யூஸ் பண்ணவும் இல்லாது. இந்த ஸ்மெல்லும் வந்து நமக்கு மண்ணிலையை வந்து குழப்பக்கூடிய ஒரு மாதிரி இருக்கும். அது ஸ்மெல்லோட வந்து வெட் பண்ண இல்லாத இந்த மாதிரி குறைபாடுகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து ஃபுல்லாகவே ஹேபிளாகவே வந்து மெயினாக வந்து மஸ்கிட்டோ விரட்டக்கூடிய செஞ்சு நமக்கு வந்து ஒரு வெல்பீயிங், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய ஒரு இன்னொன்று வந்து பெண்களுக்கு ப்ராப்ளத்துக்கு வந்து நேச்சுரலாக வந்து க்ரீம் ஹவுஸ் அதில் என்ன ஒரு கலரிங்காக ஒரு சென்சேஷன் ஃபுல்லாகவே 100% யூஸ் பண்ண ஒரு க்ரீம் உங்களுக்கு இந்த ஐடியாவுக்கான மென்டரிங், அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட், இதை வந்து நீங்கள் எந்த மாதிரி பெற்றுக்கொள்ள போகிறீங்க? அதுக்கு வந்து என்ன மாதிரி நீங்கள் ஆயத்தங்களை வந்து மேற்கொண்டு? இப்போ இதில் என்னென்னா, இப்போ க்ரீம் வந்து நாங்கள் அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கான லெபர்டரி டெஸ்ட் எல்லாம் இருக்குது. அதுதான் சரிங்க கணக்கு டெஸ்ட்டுக்கெல்லாம் கணக்கு கோர்ஸ் போகும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது இந்த இன்சன்ஸ் போகும். இதுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு டெஸ்ட் போகாது. ஆனால் அதை பெரிய அளவில் செய்யணும் அப்படின்னா மெஷினரிஸ் வந்து இதெல்லாம் கோர்ஸ் போகணும்னு சொல்லி இந்த ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்லேயே சொல்லியிருந்தோம். இன்வெஸ்டர்ஸோட வந்து கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மேக் பண்ணி தரேன். அந்த பிச்சிங்கை வந்து நாங்கள் கொடுக்குறதால இந்த பிச்சிங் வீடியோஸ் வந்து அவங்க காட்டி அவங்க அது எங்களோட ப்ராடக்ட்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா அவங்களோட மீட் பண்ண வச்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து தரதான்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேட் இன்ஸ்டிடியூட் கிவ் பிளாட்ஃபார்ம் பற்றி உங்களுக்கு தெரியும்? இங்கே வாரக்கு முதல் தெரியாது. இப்போ இன்னைக்கு நடந்த ப்ரோக்ராம் வழியாக வந்து ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சது. ஓகே, இதுக்குள்ளே நம்ம போனோம்னா இந்த நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கும். அதுக்கான நம்ம கைட்லைன்ஸ் புக்ஸ் எல்லாம் நம்ம அந்த இதெல்லாம் தந்தோம். இப்போ இனி இதை பற்றின இதை தேடி ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா பதில் கேட்ட கேள்வி. உங்களோட டீம் வந்து உங்களோட இந்த உற்பத்தியில் வந்து பெரிய அளவுக்கு போகணும் எங்களோட சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. எங்களுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி.